அன்பான வணக்கம். இன்றைக்கி வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரு ஒரு அற்புதமான சம்பவங்க. உண்மையாலுமே இந்த வீடியோ பதிவு நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் தயவுசெய்து நான் ஒரு சில நிமிடங்கள் இதை நான் கேட்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வீடியோ பதிவு கேட்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் டியூன் பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு அருமையான விஷயங்க. நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அங்கே தங்கியிருக்கேன். அங்கே என்னுடைய நண்பர்கள், இப்போ எந்த ஊர் போகிறோன்னா அந்த நண்பர்களை கூப்பிட்டு பேசுகிறது வழக்கம். அங்கே ஒரு தொழிலதிபர் நிறைய என்டர்பிரைஸிங்காக நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் சொன்னேன், சார் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், பாசிபிலிட்டி இருந்தால் நான் உங்களுக்கு கிட்ட வரட்டுமா, இல்லைன்னா எப்படி எங்கேயாவது சந்திக்கலாம் போது நம்ம ஹோட்டலுக்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டாருங்க. என்னுடைய அறைக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணாருன்னா ஃபோன் எடுத்து பயங்கர காரசாரமாக பேசிட்டு இருக்காருங்க. கோவமாக பேசுகிறாரு. அந்த கோவமே பார்த்திங்கன்னா ரத்தத்தை, அதாவது எப்படி சொல்கிறது, நெருப்பை கொப்பளிக்கிற மாதிரி இருக்குது. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் சார் பேசலாமா அப்படின்ட்டு இயல்பாக நான் பேச ஆரம்பிக்கும்போது சாரி சான்றோன்ட்டு ஆரம்பித்தார். பரவாயில்ல சார், அது என்ன சார், யார்கிட்ட பேசுனீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான். அவர் சொன்னார், என்னோடய ஒய்ஃப்கிட்ட குழந்தைகிட்ட தான் பேசினேன் அப்படின்னாரு. ஏதோ ஒன்று சொல்லாமல் போயிட்டாங்க போல இருக்குது. ஏதோ ஒரு இடத்துக்கு என்னகிட்ட ஏதோ இப்போ பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னேன், சார் நம்ம யார்கிட்டையோ அன்பாக பேசுகிறோம், முகம் தெரியாத கஸ்டமர்கிட்ட நம்ம அன்பாக பேசுகிறோம். அவர் ஆர்டர் தருவாரோ தரமாட்டாரோ அவர்கிட்ட நம்ம மென்மையாக பேசுகிறோம். புதுசாக ஒரு நபரை பார்க்குறோம், அவர்கிட்ட அவ்வளோ பிஸ்னஸ்க்காக அவ்வளோ பவ்யமாக பேசுகிறோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம சம்பாதிக்கிறதே அவங்களுக்காக தான், வாழறதே அவங்களுக்காக தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் தான் மற்ற இடத்துலலாம் நல்லாயிருக்கும். ஆனால் குடும்பத்தில் நம்ம ரொம்ப வார்த்தைகளை தடிமாக ரொம்ப இதுவாக கோபமாக நெருப்பை அள்ளி வீசுகிற மாதிரி வீசுகிறமே, இது நியாயம்தானா சார், கொஞ்சம் மென்மையாக பேசலாமே சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நான் திரும்பவும் சொன்னேன், சார் உங்களுடைய கமிட்மெண்ட் எனக்கு புரியுது, நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே, இவங்களை அக்கறை இல்லாமல் இருக்காங்களே, நீங்கள் திருத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற வர விஷயத்தோட நீங்கள் உங்கள் தோரணை அவங்கள காயப்படுத்திடுது. அப்பானா எப்பயுமே எரிச்சலாக தான் பேசுவார், அம்மானா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது அங்கேயும் ரீச் ஆக மாட்டுது. உங்களை ஒரு கோவக்காரராக நீங்கள் எப்பயுமே டென்ஷன் பார்ட்டியாக தான் அவங்க பார்வையில் தெரிகிறீங்க. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், கொஞ்சம் மென்மையாக பேசுங்க சார், சொல்ல வர விஷயத்தையே கொஞ்சம் பக்குவமாக மென்மையாக சொல்லுங்கள், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார், சார் தப்பாக எதாவது இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் தேங்க்யூ சான்றோம், நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு போனாருங்க. போயிட்டு ஒரு வாரம் கழித்து அவர் ஃபோனில் வந்தார். அவர் சொன்ன விஷயந்தாங்க ரொம்ப முக்கியமானது. சான்றோன், புத்தருக்கு போதி மரம் ஞானம் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உண்மையாலுமே எனக்கு ஞானம் கிடைத்த நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப டென்ஷனாக அப்செட்டாக இருக்குது, எப்போ சண்டை வரும்னே தெரியாது. ஏன் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுவேன், அதில் டென்ஷன் ஆகிட்டா அவங்க அப்செட்டாக போய் படுத்துருக்குவாங்க. இல்லைனா ஏன் இதை பண்ணலன்னொடனே அவங்க கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. என் பொண்ணுகிட்ட ஏதாவது ஒன்று சத்தமாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் அவள் பேச மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையாக அன்பாக அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் நான் அன்பையும் கலக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு என்ஜின் இருக்குன்னா அந்த என்ஜின் ஏன் இன்ஜின் ஆயில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ஜின் சூடாகும்போது அந்த ஃப்ளோவில் அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் அந்த ஆயில்ன்ற ஒரு விஷயம் போகும்போது அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்குது இல்லைங்களா. இதுவே நீங்கள் ஆயில் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த என்ஜின் சூடாகி ஹீட் ஆகி புகை அதிகம் வண்டி அந்த என்ஜினை சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு இன்னர் இன்ஜினியரிங் தாங்க, ஒவ்வொருத்தருமே ஒரு ஹியூமன் பீயிங் இல்லைங்களா. அப்போ அன்புன்ற அந்த ஆயில் மாதிரி கொஞ்சம் அன்பையும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அன்பையும் கலந்து கொஞ்சம் மென்மையாக பக்குவமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும். அதுதான் செஞ்சேன் சான்றோன்னு கொஞ்சம் அன்பாக பேச ஆரம்பித்தேன். இப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கும் இதை நான் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நான் நிறைய நண்பர்கள்ட்ட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் மென்மையாக பேசுங்க, குழந்தைங்கள்ட்ட கூட கொஞ்சம் மென்மையாக புரிய வைங்க. எல்லாருமே அதாவது நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோன்றதை உங்கள் கமிட்மெண்ட்டை அவங்க நம்ம சொல்கிற தோரணையை நீங்கள் இதுவே உங்கள் குழந்தை அடம் பிடிக்கிறான்னா செல்லமாக நல்லா பாசமாக, கண்ணா இது கேட்காதப்பா இப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிங்கன்னா மேபி அன்னைக்கு புரியலனால கூட இன்னொரு நாள் புரிஞ்சுப்பார். கொஞ்சம் மென்மையாக பேசலாமே. புத்தர் கூட என்ன சொல்கிறாருன்னா, கோவத்தோட ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் கோவப்படும் போதும் எரிச்சலோடு பேசும்போதும் கையால் நெருப்பு அள்ளி அடுத்தவங்க மேலே வீசுகிற மாதிரிங்களாம். முதல்ல நம்ம கையை பாதிச்சுட்டு தான் அங்கே போதுங்களாம். அது மாதிரி இல்லாமல் அன்போடு நீங்கள் செய்யும்போது பூவை கையால் அள்ளி அடுத்தவங்க மேலே
நம்ம போடுற மாதிரிங்களா, அந்த மாதிரி ஒரு மென்மையாக நம்ம வாழ்க்கையை, வாசமுள்ள வாழ்க்கை எப்படி வந்து ஒரு மல்லிகைப்பூ வாசமாக இருக்கோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பேசினா ஒரு அன்பும், நம்ம பேசினா ஒரு அனுசரணை இருந்ததுன்னா, அது மாதிரி இந்த சமூகமே ஒவ்வொரு இடத்தையும் அன்பும் மென்மையும். உதாரணத்துக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் வந்து டிராஃபிக்கில் சரியாக மதிக்காமல் போகிறாரு, சத்தமாக நீங்கள் கத்தி சொல்லி பாருங்கள், பயம் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நீங்கள் இப்படி கட்டானதால் நான் பயந்துட்டேன், கொஞ்சம் இப்படி போயிருக்கலாமே அப்படின்னா, சாரி சார் அடுத்த வார்த்தை மாற்றிக்கிறேன்றதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மென்மையாக சொன்னால் எந்த ஒரு கடினமாக இந்த ரகுடு டைப் பர்சன் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப அவங்க கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மாதிரி நம் வார்த்தைகளை மாற்றுவோம், தோரணையை மாற்றுவோம், வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்வோம் என்ற செய்தியோடு மீண்டும் ஒரு வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.